இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னால இவளை மன்னிக்கவே முடியாதுண்ணே. என்னால இவளை ஏத்துக்கவும் முடியாதுண்ணே. டேய் சிவா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதடா. அவ மனசுல ஒரு மாற்றம் வந்ததுனால தானே உன் கோவத்தை குறைக்க அவ திரும்ப திரும்ப முயற்சி பண்றா. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் இவ்வளவு வீம்பு பிடிக்கிற? இல்லண்ணே, எந்த ஒரு பொண்ணும் செய்யாத ஒரு தப்ப இவ செஞ்சிருக்காண்ணே. வாழ வந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்கா. அண்ணே, உங்க கைரேகையே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்திருக்கானே. அந்த கைரேகை போட்டிருந்த பேப்பர்ல அந்த வசுந்தரா தேவி என்னத்தையாவது எழுதியிருந்தா என்னன்னே ஆயிருக்கும். அண்ணே, உங்க மேல எவ்வளவு பெரிய பழி வந்து விழுந்திருக்குண்ணே. பெரும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணவ நாளைக்கு என்ன வேணாலும் செய்வானே. அதனால எனக்கு இவ கூட வாழ இஷ்டம் இல்லைண்ணே. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நம்ம குடும்பத்தை அசிங்கமாக்குனவளோட சேர்ந்து எப்படின்னு என்னால வாழ முடியும்? முடியாதுண்ணே, என்னால வாழ முடியாதுண்ணே. தயவு செஞ்சு என்னையும் அவளையும் வெட்டி விட்டுருங்கண்ணே. அப்பதானே சரியா இருக்கும். ஏன்னா இவளை பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப இவ செஞ்சதானே எனக்கு ஞாபகம் வருது. அதனால எனக்கு அப்படியே கோபம் வருதுண்ணே. நம்மளோட குடும்பம் புள்ள எல்லாரும் இருக்காங்களே, நான் அப்படியே அமைதியா இருக்கேண்ணே. என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதானே சொல்றேன், மனசு ஒத்து போய் இவகிட்ட பேசவோ குடும்பம் நடத்தவோ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைண்ணே. அண்ணே, வெட்டி விட்டுருங்க அண்ணே. நம்ம பிள்ளைய நம்ம வளர்த்துக்கலாண்ணே. அண்ணே, இவ பணப்பித்து புடிச்சுதானே இப்படி எல்லாம் பண்ணா. இவளுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதுனாலும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கண்ணே. இந்த பணத்தை வச்சு அவ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டுண்ணே.